இந்த ட்ரை ஐஸை தண்ணியில் போட்டால் என்ன ஆகுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஸோ இந்த ட்ரை ஐஸ் ஆக்சுவலி இப்போ தண்ணியில் போட்டால் என்ன ஆகுன்னு பார்த்துலாம். ஐயோ பிடிக்கவே முடியல. ஆஹா செம்ம போக வருது. ஸோ இது எதனால நடக்குதுன்னு கெஸ் பண்ணுங்களேன். ஆக்சுவலாக வந்து இந்த ட்ரை ஐஸ்ன்றது வந்து வெறும் கார்பன் டை ஆக்சைடால உருவான ஒரு சாலிட் பொருள். ஓகேங்களா? அதாவது டெக்னிக்கலி இப்போ வந்து கார்பன் டை ஆக்சைடுன்ற ஒரு கேஸ். ஓகே, ஆனால் அந்த கேஸ் நீங்க ரொம்ப கூல் டவுன் பண்ணீங்கன்னா அது கல் மாதிரி ஆயிடும். ஏன்னா எல்லா பொருளாலுமே வந்து லிக்விட், சாலிட் அண்ட் கேஸா இருக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கு நீங்க அந்த டெம்பரேச்சர் இருந்தா அது அந்த மாதிரி மாறிடும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு மாதிரி ஒரு கேஸை நீங்க ரொம்ப கூல் பண்ணீங்கன்னா அது நம்மளுடைய நார்மல் கல் மாதிரி அது சாலிடா மாறிடும். அதுதான் இந்த ஐஸ் கியூப். ஸோ ஆனா அவ்வளவு கூல்டா இருக்க கார்பன் டை ஆக்சைடு தண்ணியில போடும்போது இந்த கார்பன் டை ஆக்சைடு கொதிக்க ஆரம்பிக்குது. ஆக்சுவலா அதுதான் வந்து இந்த பபிள்ஸ் அண்ட் கேஸை உருவாக்குது. ஆமாங்க, இந்த தண்ணியோட டெம்பரேச்சர் ஒரு 10 டிகிரி 15 டிகிரி தான் இருக்கும். ஆனா 10 டிகிரியில் இருக்க தண்ணி கார்பன் டை ஆக்சைடை கொதிக்க வைக்குது. இது போல வீடியோஸ்க்கு சேனல் ஃபாலோ பண்ணுங்க.